இந்த விக்ரமன் அவரோட பேர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அடிப்படணுன்றதுக்காக தான் வந்து எப்படியாவது ஒரு ஸ்டேஜுக்கு வரணும், தன்னை பற்றி எல்லாரும் பேசணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறாரான்றது எனக்கு தெரியல சார். அந்த படத்தோட டிரெக்டர் அவர் வந்து ராஜமுருகன், அவரோட ஒய்ஃபும் ஐயப்பன் தாங்கல்ல ஒரு வீட்டில் இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாருமே, அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், ஆனால் அவங்க கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னோட பையனை பார்க்கிங் ஏரியாவில் அனுப்புறது கூட எனக்கு பயமா இருக்கு, இந்த இடத்துல சேஃபா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது எதுவுமே இல்லை, இந்த விக்ரமன் அவர்கள் பண்ண அந்த ஒரு விஷயம் தான். லேடி கெட்டப் போட்டுட்டு எதுக்கு அந்த மாதிரி நைட்டு அந்த இடத்துல இருக்கணும், அதுவும் பார்க்கிங் ஏரியாவில் அப்படின்னு விஷயங்கள் வந்து அதுக்கு பின்னாடி நிறைய இது இருக்குது. நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக புரட்சியாளர் அம்பேத்கர் எனக்கு வந்து அப்பா அப்படிங்கிற வரிசையில் ஒரு கடிதம் எழுதி பிரபலமானவர். அவரது அங்கே தான் முகம் தெரியுது. கிருபா முனுசாமி அப்படின்றவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு தலித் ஒரு பெண். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கிட்டேருந்து பாலியல் வன்கொடுமைகள் மட்டும் இல்லாமல் எங்கிட்டேருந்து பைசா திருடினது மட்டும் இல்லாமல் என்னோட இன்டெலெக்சுவல் அறிவையும் வந்து அவர் எங்கிட்டேருந்து திருடி இருக்காரு. எங்கிட்டேருந்து திருடி தான் அவர் போய் பிக் பாஸ்ல அம்பேத்கர் பற்றி பேசினதே, அம்பேத்கர் பற்றி சொன்னதே நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இல்லை, அந்த பொண்ணு குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்னால் அவர் பயங்கரமாக ஏமாற்றப்பட்டார். அப்படித்தான் அவர் பிரபலமானது. தன் சொந்த சுய மூளை இருக்கிறது என்றால் அவர் பிக் பாஸ் முடிஞ்சு இப்போ 3 ஆண்டுகள் ஆகுது. இந்த 3 ஆண்டுகள் அவர் என்ன சாதிச்சார்னு சொன்னால், இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அதை தான் அவர் சாதிச்சிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இவர் லேடி கேட்டப்பில் நைட்டு 2 மணிக்கு போய் பாலியல் வந்து துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு, பாலியல் வந்து இந்த மாதிரி சீண்டல் பண்ணியிருக்காரு. அதுவும் யாருக்குன்னா பிளம்பர் எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவரை விரட்டி அடித்து இது பண்ணுற மாதிரி அது ஒரு வீடியோ போகுது. அது வந்து ஒரு ஷூட், அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, அது ஒரு ப்ரீ ஷூட்டு, நான் மதுரையில் இருந்தேன், அவர் இங்கே சென்னையில் இருந்தார், லேடி கெட்டப் போட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஷூட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத எதுக்கு சார் நைட்டு 2 இப்போ நிறைய கேள்விகள் வருதே சார். இது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் எடுக்க வேண்டி வந்தது. நீங்கள் குறிப்பிட்டதை போல் இப்போ லேடி கெட்டப் ஏன் போடணும், இது வந்து நாங்கள் வந்து வேணுமேனு தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா குடியிருப்பு தளத்தில் போய் இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட முகில் வீரப்பன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லாத நாட்டில் நல்லா இல்லாமல் இருக்கிறேன். இது நீங்கள் ஒரு வாட்டியும் சொல்கிறீங்க. ஓகே, நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருவோம். இப்போது இங்கே எல்லாத்தையுமே தாண்டி எவ்வளோ விஷயங்கள் போயிட்டாலுமே இந்த விக்ரமன் அவரோட பேர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அடிப்படணுன்றதுக்காக தான் வந்து எப்படியாவது ஒரு ஸ்டேஜுக்கு வரணும், தன்னை பற்றி எல்லாரும் பேசணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறாரான்றது எனக்கு தெரியல சார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குக்கு ஃபிலிம் வந்து அது ஒரு அவார்ட் வாங்கின ஒரு ஃபிலிம். அந்த படத்தோட டிரெக்டர் அவர் வந்து ராஜமுருகன், அவரோட ஒய்ஃபும் ஐயப்பன் தாங்கல்ல ஒரு வீட்டில் இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாருமே, அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், ஆனால் அவங்க கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னோட பையனை பார்க்கிங் ஏரியாவில் அனுப்புறது கூட எனக்கு பயமா இருக்கு, இந்த இடத்துல சேஃபா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது, மே 2024 ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதுவாக இருந்தது. எதுவுமே இல்லை, இந்த விக்ரமன் அவர்கள் பண்ண அந்த ஒரு விஷயம் தான். லேடி கெட்டப் போட்டுட்டு எதுக்கு அந்த மாதிரி நைட்டு அந்த இடத்துல இருக்கணும், அதுவும் பார்க்கிங் ஏரியாவில் அப்படின்னு விஷயங்கள் வந்து அதுக்கு பின்னாடி நிறைய இது இருக்குது. நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக விக்ரமன் வந்து இந்த பிக் பாஸில் புரட்சியாளர் அம்பேத்கர் எனக்கு வந்து அப்பா அப்படிங்கிற வரிசையில் ஒரு கடிதம் எழுதி பிரபலமானவர். அவரது அங்கே தான் முகம் தெரியுது. அவர் வந்து பிக் பாஸில் வந்து ரன்னராக வந்தார், வின்னராக வர முடியல. புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றியே அவர் எழுதியதால் அவர் ரன்னர். அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ இல்லை, அதான் உண்மை, யதார்த்தமாக தான். நாடு எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை உற்று நோக்கினால் அதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். விக்ரமன் வந்து பிக் பாஸில் ரன்னர் ஆனதற்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய மாஸ்கிரேடு தமிழ்நாட்டில் இருந்தது. ஏன்னா அம்பேத்கரை அப்பா என்று அழைத்து அந்த கடிதத்தை எழுதியதால் அதில் உள்ளடக்கங்கள் வந்து இந்த சாதிய வன்கொடுமைகளை பற்றி அவர் பேசியது. அதற்கு பின்னால் யார் இருந்தது என்றால்
உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சார் அதுதான் சார். ஏன்னா கிருபா முனுசாமி அப்படின்றவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு தலித் ஒரு பெண். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கிட்டேருந்து பாலியல் வன்கொடுமைகள் மட்டும் இல்லாமல் எங்கிட்டேருந்து பைசா திருடினது மட்டும் இல்லாமல் என்னோட இன்டெலெக்சுவல் அறிவையும் வந்து அவர் எங்கிட்டேருந்து திருடி இருக்காரு. எங்கிட்டேருந்து திருடி தான் அவர் போய் பிக் பாஸ்ல அம்பேத்கர் பத்தி பேசினதே, அம்பேத்கர் பத்தி சொன்னதே நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இல்ல, அந்த பொண்ணு குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்னால் அவர் பயங்கரமாக ஏமாற்றப்பட்டார் எல்லா வகையிலும். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல நிறைய பணத்தை அந்த பெண் இழந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அறிவையும் இழந்திருக்கிறது என்று அண்மை காலமாக அது பேசி வருவதை நாம் அறிவோம். அது ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண் என்பதற்காகவே விக்ரமன் அதை கடந்து வந்தார். அதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன் அப்படின்னு விக்ரமன் சொன்னார். இல்லை, அவங்க வந்து எந்த ஒரு பொண்ணுமே வந்து பொய் சொல்லாத ஒரு சீக்கிரம். அதுவும் தனக்கான மான பிரச்சனை வருகிற போது எங்கே எதை மறைக்கணும் என்பது பெண்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் அவங்க வந்து சில விஷயங்களை மறைச்சாங்க, சில விஷயத்தை மறைக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து விக்ரமன் நடந்து கொண்ட விதம் தான். நான் ஏற்கனவே வந்து அவர் ஒரு கட்சியில் பயணித்தார். அந்த பயணிக்கும் போது கூட அவருடைய அணுகுமுறை ரொம்ப பிழையாக இருந்தது. யாரை எப்படி வைத்துக்கொள்வது என்கிற அணுகுமுறையை கற்காமல் ஒரு அரசியல் கட்சிகள் வந்து ஆளுமையாக வர வேண்டும் என்பதிலே துடித்தார். அது நிற்க முடியல. அதுக்கு காரணம் அவர் காதலித்த அந்த பெண் தான் பின்னணியிலிருந்து சில விஷயங்களை கை நகர்த்தினாங்க. என்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை தன் தலைவனாக ஏற்று எந்த ஒரு பொண்ணும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பில் அம்பேத்கர்னு சொன்னாவே அவங்களுக்குள்ள ஒரு அழுகை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி இருக்குது. அது காரணம் அது எங்கே வெளிப்படுமோ அங்கே வெளிப்பட்டுரும். அப்படித்தான் விக்ரமன் இடத்துல அந்த பெண்ணுக்கான அம்பேத்கரிசம் அப்படிங்கிறது வெளிப்பட்டது. அதை பிரதிபலித்தார் பிக் பாஸில். அப்படித்தான் அவர் பிரபலமானார். தன் சொந்த சுய மூளை இருக்கிறது என்றால் அவர் பிக் பாஸ் முடிஞ்சு இப்போ 3 ஆண்டுகள் ஆகுது. இந்த 3 ஆண்டுகள் அவர் என்ன சாதிச்சார்னு சொன்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அதை தான் அவர் சாதிச்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த விக்ரமன் போன்றவர்கள் தமிழ் தேசிய தளத்தில் கருவிருக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி, அதான் நீங்கள் குறிப்பிட்டதை போல் ராஜமுருகன் அவர்களுடைய இன்றைக்கி அடுக்குமாடி குடியிருப்பு அவருடைய சொந்தல்ல, அவர் அங்கே இருக்கிறார். இப்போ அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து என்ன நடக்குது, அங்கே இருக்கிற அந்த வீட்டு வசதியை அந்த குடியிருப்புனுடைய தலைவரோ அல்லது செயலாளரோ பொருளாளரோ வந்து சரிவர வந்து செயல்படலை, பராமரிப்புகள் மிக குறைவாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அந்த அம்மையார் வந்து வெளிப்படுத்தினாங்க. அதை வந்து காவல் நிலையத்தில் கொண்டே கம்ப்ளைண்டாக கொடுக்க போகும்போது கூட அதை எடுத்துக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குடியிருப்பினுடைய தலைவர், அந்த குடியிருப்பினுடைய செயலாளர்கள் அரசியல் ஆளுமை பின்னால் இருப்பதால் அதை எடுத்துக்கலை. அவங்க வேற வழியே இல்லை. ராஜமுருகனுடைய மனைவி வெளிச்சத்துக்கு வந்து அதை வந்து மீடியாவில் சொல்லும் போது தான் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க, ஒரு தேதியை மே மாதத்தில் இருக்கிற அந்த ஃபுட்டேஜுகளை 2024 நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கட்டடங்களுடைய இந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய அவல நிலைகள் உங்களுக்கு புரியும். என் குழந்தைய கூட நான் கீழே விட முடியாது, காரணம் அதுதான் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஒரு சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறது என்றால், அந்த சகோதரி பெற்ற பிள்ளை ஒரு குழந்தையாக அல்லது ஒரு பருவத்து பெண்ணாக இருந்தால் எவ்வளவு துடித்திருப்பார்கள் என்பதற்கு காரணம் சொல்லாமல் ஒரு தேதியை சொன்னார்கள். அந்த தேதி இது நீங்க இப்படி சொல்லும்போது அவர் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அந்த கிருபா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெண்களை மட்டும் 15 பெண்களை மட்டும் இவர் ஏமாத்தல, ஆம்பளைங்களையும் அவர் ஏமாத்திருக்காரு அப்படின்னு அந்த விஷயம் அப்ப பரபரப்பா பேசப்படுது. என்ன ஆம்பளைங்களுமா அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து இவர் லேடி கெட்டப்ல நைட்டு 2 மணிக்கு போய் பாலியல் வந்து துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு, பாலியல் வந்து இந்த மாதிரி சீண்டல் பண்ணியிருக்காரு. அதுவும் யாருக்குன்னா பிளம்பர் எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவரை விரட்டி அடிச்சு இது பண்ற மாதிரி அது ஒரு வீடியோ போகுது. ஆனா அது வந்து ஒரு ப்ரீ ஷூட்டு, அது வந்து ஒரு ஷூட். அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க அது ஒரு ப்ரீ ஷூட்டு, நான் மதுரையில் இருந்தேன், அவர் இங்கே சென்னையில் இருந்தார், லேடி கெட்டப் போட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஷூட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத எதுக்கு சார் நைட்டு 2 இப்போ நிறைய கேள்விகள் வருதே சார். இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா, நீங்கள் குறிப்பிட்டதை போல் இப்போ லேடி கெட்டப் ஏன் போடணும், ஒன்று. ரெண்டாவது, அங்கே பிளம்பர்கள் மற்ற பணியாளர்கள் வந்து இரவில் என்ன வேலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எலக்ட்ரீஷியன் எப்போதுமே அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பது வழக்கம். பிளம்பர்கள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் வந்து முன்னுக்கு பின்னாக சில சம்பவங்கள் நடப்பதை மறைத்திருக்கிறார்கள். என்னுடைய பார்வையிலேருந்து நான் அதான் பார்க்குறேன். இவங்க வந்து வீடியோ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இப்போது என்னென்னா, இவர் மார்வேடம் அணிந்து அங்கே இருக்கிற ஆண்களை ஏமாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆனால் உள்ளே இன்னும் திறந்து பார்க்கணும்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ மனைவி மதுரைக்கு போன நேரத்தில் இவர் ஏன் இரவில் வந்து போயிட்டு அந்த வேடம் தெரிவித்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, மனைவியினுடைய வருகை எப்போது இருக்குங்கிறத உணர்ந்து தானே அந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு.
அப்ப இதுதான் இப்ப இதை ஏன் மூடி மறைக்கிறாங்க? காவல்துறையை திட்டமிட்டு இது மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன். அந்த குடியிருப்பு வாசிகளுடைய தலைவர் செயலாளர்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்ல மிக பிரபலமாக அங்கே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் திட்டமிட்டு இங்க நடக்கிற அத்தனை அக்கிரமங்களை மூடி மறைப்பதற்கான வேலையை செய்வதுதான் இன்னைக்கு விக்ரமனுடைய மற்ற வீடியோக்களை வெளியிடாம பாதுகாத்து வச்சிருக்கிறது. ஏன் காவல்துறை அதை வெளியிடல? ஒரே ஒரு வீடியோவை மட்டும் போட்டுட்டு அதுக்கு ஒரு காரணத்தை இன்னைக்கு விக்ரமனுடைய மனைவியாக சேர்ந்திருக்கிற அப்படிதான் சொல்ல முடியும். 2ஆம் தரம் தான் நான் சொல்லுவேன் அதை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டதை போல மூத்த பொண்ணோட நல்ல சகபோக வாழ்க்கை அனுபவிச்சு அவங்களுடைய பணத்தை திருடி அவங்களுடைய அறிவை திருடி எல்லா வகையிலும் ஏமாற்றப்பட்டு அது ஒரு தொல்குடி வகுப்பை சார்ந்தவர் என்ற காரணத்திற்காக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் சார்ந்திருந்த கட்சி அந்த பொண்ணு வழக்கு தொடுக்கிறவர் அதில் இருந்தார். அந்த பொண்ணு பெரிய லெவலில் வந்து வெளிச்சத்துக்கு வருகிற போது அந்த கட்சியை விட்டு ஓடிப்பிட்டார். அப்போ இவருடைய விஷயங்கள் நம்ம ஆழ்ந்து நோக்கணும். இப்போ குடியிருப்பு வாசியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னணியில் இருந்து செயல்படுவதால் மற்ற வீடியோக்களை இவர்கள் டெலீட் பண்ணியிருப்பார்கள் அல்லது வேற வகையில் ஏதோ ஒன்று பாதுகாக்கப்பட்டு மறைமுகமாக வைத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவருடைய விக்ரமனுடைய மனைவி வந்து என்ன சொல்லுது, இது வந்து நாங்கள் வந்து வேணுமேனு தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா குடியிருப்பு தளத்தில் போய் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சார் இது வந்து இந்த இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த சமூகத்துல ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வேடம் போட்டு ஒரு சுதந்திரமா வந்து நைட் இருக்கிறது கூட ஒரு ஒரு இல்லையா, அப்புறம் மட்டும் இல்லாம திருநங்கைகளா நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்கல்ல, அதன் மாதிரி நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு அவதூறு பேசுற மாதிரி இல்லையா சார்? சமூகத்தை பத்தி எல்லாம் அவங்க எப்படி சார் சொல்லியிருக்காங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இவர் பெண் வேடம் தெரிவித்தவர் ஏன் கோயம்பேடுலேருந்து மதுரவாயல் சாலையில் போய் நிற்க வேண்டியதுதானே? அங்கே தான் நிறைய பேர் நிற்கிறாங்க இரவில். தெரியுமா உங்களுக்கு? அது பேருந்தில் போகும்போது பார்க்குறேன். இரவு ஊர்களுக்கு போகிற போது இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது. அதுக்கும் காவல்துறை தான் பொறுப்பு. நான் காவல்துறை கடுமையாக குற்றஞ்சாட்டுவதற்கு காரணம் அவங்கள்ட்டே கைவிட்டு வாங்கிட்டு அந்த மாதிரி சம்பவங்களை நடத்துகிறாங்க. விக்ரமன் அதில் போய் சேர்ந்துருக்கலாமே, மீசையை ஒழிச்சிட்டு தாடி இல்லாமல் போய் நின்றுக்கலாமே. எதற்கு குடியிருப்பு வாசிகள்கிட்ட போய் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க? இப்போ இன்னொரு செய்தி இதில் இருக்குது. பிளம்பர்கள் வந்து இரவு இருந்தாங்க, எலக்ட்ரீஷியன் இருந்தாங்க. இப்போ அவங்க ஏன் வெளிச்சத்துக்கு இன்னும் கொண்டு வரல? ஏன் அவர்களை வந்து இந்த மீடியாக்கள் வந்து மூடி மறைக்குது? இல்ல சார், அவங்க ஒரு மீடியா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அது வீடியோவை டெலீட் பண்ண மாதிரியும், ஆனா இன்னொரு மீடியா வந்து அதை போட்டிருக்கன்ற மாதிரியும் அதை சொல்லியிருக்காங்க சார். இல்ல, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு குறிப்பிட்ட வீடியோவை வந்து அப்படியே எடுத்து ஓகே இவங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க டெலீட் பண்ணிட்டா மாதிரி, ஐ மீன் அதை ரிமூவ் பண்ணிட்டா மாதிரியும் இல்ல. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இதுக்குள்ள இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சேனல்கள் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா முழுக்க இவர்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே செயல்படுத்தி. ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்ல முடியும். கனியாமூர் பள்ளி ஸ்ரீமதி மரணத்தில் வந்து தந்தி தொலைக்காட்சிங்கிற தொலைக்காட்சி என்ன ஒளிபரப்புதோ, பாலிமர் என்ன ஒளிபரப்புதோ அதை அப்படியே ஆளுங்கட்சி சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கி வேங்கவேல் பிரச்சனையும் அதே மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு புதுசாக ஒரு தகவல் சொல்கிறேன். திருமயம் தாலுகா அரிமளம் ஒன்றியம் ஒத்தைப்புலி குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு உயர்நிலை பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர், பொறுப்பு தலைமை ஆசிரியராக பெருமாள்னு ஒருத்தர் வேலை செய்கிறார். அவர் வந்து 17 ஆண்டுகளாக அந்த பள்ளியில் பணி செய்யக்கூடியவர். 100% 17 வருடத்திலையும் விழுக்காடு காட்டியவர். அவருக்கு நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாக போகிற ஒரு சூழல். 57 வயசாகுது. இன்னும் ஒரு வருஷம் வேலை செஞ்சாருன்னா அவர் ரிட்டையர். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பொறுப்பு தலைமை ஆசிரியராக அவருக்கு கொடுத்துருங்க. 2.5 வருஷம் அவர் பணி செய்கிறாரு. இப்போ திடீர்னு அங்கே இருக்கிற சாதிய ஆதிக்கவாதிகளுடைய 2 வாத்தியார்கள், குமரேசன் சேதுபதி ராஜாங்கிற 2 வாத்தியார்கள் என்ன செய்கிறான்னா அவர் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. போக்சோ வழக்கில் இன்றைக்கி அவர் கைதாகி சிறையில் இருக்கிறார். எந்த குற்றமும் செய்யாதவர். 7 பெண்களை பாலியல் சீண்டல்னு எல்லா தொலைக்காட்சியும் ஒளிபரப்புது. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, சட்டத்துறை அமைச்சர் வந்து ரகுபதி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகளே களத்திற்கு வந்து போராடுகிறார். எங்கள் வாத்தியாரை விடுதலை பண்ணுங்க, எங்கள் வாத்தியார் தூய்மையானவர்னு சொல்லி விடுதலை பண்ண சொல்லி நடுரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுதுங்க. அமைச்சர் சொல்லுகிறார், இது வந்து தூண்டி விட்டு போராட்டம் நடத்துகிறார்கள் என்று அருவருக்கத்தக்க வார்த்தையை சொல்லி அந்த போராட்டத்தை நிர்மூலமாக்குவதற்கு ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டத்துறை அமைச்சர் செயல்படுகிறார். ஆனால் மீடியாக்கள் என்ன சொல்லுது? இதே பாலிமர் தொலைக்காட்சி என்ன சொல்லுதுன்னா 7 பெண்களை அப்படியே பயங்கரமாக ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. அப்போ இது எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னா அதே தான் இப்போ விக்ரமன் விஷயத்துல எதை மூடி மறைக்கணும், எதை வெளிச்சத்துக்கு வரணும். இப்போ விக்ரமனோட விஷயத்தை மூடி மறைக்கிறதுல என்ன சார் இருக்கு? பின்னாடி வந்து அந்த குடியிருப்பு வாசிகளுடைய தலைவர் வந்து திமுகங்கிறதுனால அதை வந்து மூடி மறைச்சிட்டா நம்மளுக்கு. விக்ரமன் அவர் தான் எந்த கட்சியிலுமே இல்லையே. எந்த கட்சியும் இல்லாட்டினாலும் திமுகவில் சேருவதற்கு பேசியிருந்தா உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க நீங்க. ஆனா அவருக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல ஒரு சான்றிதழ் எதுவுமே இல்லை சார். ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா விக்ரமன் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கிற எல்லாருமே வந்து நல்லவனா? அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களே தவறு பண்ணிவிட்டு இன்னைக்கு நீதிமன்ற வாசலில் நிற்கிற வழக்குகள் இருக்குல்ல.
அதை யோசிக்கணும்ல நீங்கள். விக்ரமனுக்கு பின்னால் மறைந்திருக்கிற மர்மம் என்னவென்றால், அந்த குடியிருப்பு பாதுகாப்பு வசதியினுடைய தலைவர் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகையால் இந்த கட்டடத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம், இதுக்கு வந்து நம்ம செயலாளராக தலைவராக இருக்கிறோம், நம்மளுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனமாக இருந்து அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய உதவிகளோடு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய உதவியோடு அதை பாதுகாப்பதற்கு துடியாய் துடிக்கிறார்கள். அதனால தான் விக்ரமன் விஷயம் மூடி மறைக்கப்படுது. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்னையும் கவனிக்கணும். இப்போ குடியிருப்பு வாசியினுடைய தலைவர் மற்ற கட்சின்னு சொன்னால் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பார்ல சார். அப்படி பார்த்தா இப்போ அதில் வந்து ராஜ்முருகன் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லைல்ல சார், அந்த குடியிருப்பு வாசிகள் எல்லாருமே சேர்ந்து அப்போ இதுக்கு ஒத்துழைச்சிருக்கணும்ல சார். இது என்ன மாதிரியான? நான் என்ன கேட்குறேன்னா, யாருமே சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொன்னாங்க. சொன்னதினுடைய அடிப்படையில் போய் பார்க்குறாங்க. பார்த்ததுல என்ன வந்தது? சரி, அப்போ ஒரு குற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது, அவங்களால பொறுக்க முடியல. பொறுக்க முடியாத ஒரு குற்றத்தை கேட்பதற்கு போய் கேட்டாலும் நீதி இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க? ஏன் இந்த தடுமாற்றம்? யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ இவர்கள் எதையோ நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அது சரியாக இருக்காது. இந்த விடயத்தில் முழுவதுமாக விக்ரமனுடைய வீடியோவை வெளியிட வேண்டும். இதுதான் நான் வைக்கிற குறிக்கோள், நோக்கம் தான். ஏன்னா என்னென்ன பிழை யார் செய்தாலும் செய்யாத ஒரு குற்றத்திற்கு போக்சோவில் போடுகிற இந்த அரசு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே மூடி மறைக்கிறது. இல்லையா? அவங்க தான் வந்து கிளியரா அந்த பிரஸ் மீட்ல அவங்க வைஃப் சொல்லிட்டாங்களே சார், இது என்னன்னா நாங்க இது ப்ரீ ஷூட்டே எடுத்தோம். கணவனை காப்பாற்றுவதற்கு வேலை, வேற என்ன? எந்த ஒரு பொண்டாட்டியும் புருஷனை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, புருஷனை மூடி மறைக்கிற பொண்ணு இந்த பொண்ணு இருக்குல்ல, ஏற்கனவே ஒருத்தனோட வாழ்ந்தியல்ல, ஒருத்தியோட வாழ்ந்தியல்ல, அதை பற்றி பேசியிருந்த அந்த பொண்ணு 2வது திருமணம் பண்ணியிருக்குமா? யோசிச்சு பாருங்க நீங்க. இல்ல, நான் ஃப்ரெண்டா தான் பழகிட்டேன்னு அந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஏங்க எப்படிங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க? ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குமா? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அந்த பொண்ணை ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு சொன்னால் அம்பேத்கரிசத்தை நீங்கள் தூக்கி பிடிச்ச விஷயமே அந்த பொண்ணு உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் உங்களை மூலச்செலவு பண்ணியிருக்குங்கிறது தெரியுதா? அப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்க சொல்லுங்கள். ஆகையால் இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையானது. இது எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு தான் நம்ம பேசுகிறோம். இதில் பின்னணியில் மறைத்து வைக்கிற சமூக விரோதிகள் யார்? அது யாராக இருந்தாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்ல. ஏன் மூடி மறைக்கிறீங்க? ஆகையால் ராஜமுருகன் அவர்களுடைய துணையர் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்து இந்த விவகாரத்தை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது பாராட்டுதலுக்குரியது தான் நான் சொல்றேன். இப்போ விக்ரமன் அவர்கள் கூட இங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஊடகத்துல எல்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கேருந்துலாம் அவர் ஏன் வெளில வந்தாருன்றத முதல்ல நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய கேள்விகள் நிறைய வந்து அதை வந்து ஒரு கொஸ்டின். அவர் எந்த இடத்துலயுமே நிலையா இல்லையே. நீங்க பாத்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சியில தொகுப்பாளராக இருந்தாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ரன்னர் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் வந்து மாநில பொறுப்பு அளவுக்கு வந்து நின்னார். அவர் தெரிந்த முகம்னா தொண்டர்களும் அவர் தலைவருடைய கரத்தை பிடிக்கிறாங்களோ இல்லையா, இவருடைய கரத்தை பிடிச்சிட்டு கொண்டாடுவாங்க, அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண் குற்றச்சாட்டு வைக்கிற போது இவர் கட்சியை விட்டு வெளியேறுகிறாரு. இந்த 3 ஆண்டுகளில் என்ன சாதிச்சிட்டாரு? ஒன்றுமே இல்லை. இந்த 3 ஆண்டுகளில் இப்போ வருகிற குற்றச்சாட்டு இப்போ 3 வருஷத்துக்குள்ள ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, 2024 மே மாதங்களில் நடைபெற்ற சம்பவங்கள் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருன்னு சொன்னால் இதே பொழப்பாக இருந்தால் எப்படி? அப்போ தன்னை மாற்றிக்கொள்ள மனைவி வந்ததற்கு பிறகும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் சரியான சட்டத்தின்பால் தண்டனைக்குரிய மனிதராக இன்றைக்கு காட்சி தருகிறீர்கள். தகுந்த சட்ட ரீதியான நடவடிக்கையை ஐயப்பன் தாங்களுடைய காவல் நிலையம் எடுக்க வேண்டும் என்று தான் நான் கேட்குறேன். ஏன்னா விக்ரமன் அவர்கள் பிக் பாஸ்ல இருக்கும்போது அவருக்கு எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சார். ஏன்னா எல்லாருமே அவருக்கு எப்படி நீங்கள் இன்னொரு அசீம் அவர்களுக்கு எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் இது கொடுத்தீங்க, எப்படி ரன்னரப்பா இவர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் கொந்தளிச்சு போனாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்த ஒரு பர்சன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இது எப்படி சார்? அது இல்லை, அதான் அந்த புகழ்பெற்றவர்கள் கண்டிப்பாக வந்து சரியாக வாழ வேண்டும். எங்கேயாவது பிசுறுனா கூட அது வாழ்க்கையில் சீரழித்து விடும் என்பதற்கு எடுத்துக்காட்டு பல பேரை நம்ம சொல்லலாம். எப்போதுமே பொதுத்தளத்தில் இப்போ நீங்களோ நானோ கவனமாக இருக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு பேருந்தில் ஒரு இருக்கையில் ஒரு பெண்ணோட போய் நான் உட்காந்துட்டா கூட பேசப்படுகிற பொருளாக இன்றைக்கி மாறி இருக்குது. அந்த இடத்துல கூட கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு பயணச்சீட்டை வாங்கி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தா கூட அதை கூட போட்டால் எவனா அதை எடுத்துட்டானா அதை கூட இன்றைக்கி பிரசுரித்து பிரபலம் தேடுகிறேன். இன்றைக்கி என்னென்ன கான்ட்ரவர்சி அப்படிங்கிற ஒரு பட்டியலுக்குள்ளே எல்லாமே போய் அடங்கியிருக்கு. அவரவர்கள் பணத்திற்காக காசிற்காக எது செய்தி கிடைக்கிறதோ அந்த செய்தியை பூதாகரமாக்கி அவர்கள் சம்பாதிப்பதிலே கவனம் செலுத்துகிறதுனால் இது போன்ற சம்பவங்கள்லாம் இன்றைக்கு வெளியில் வந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு விக்ரமன் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் அந்த அம்மா நாசுக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. மே மாதம் நீங்கள் தேடி பாருங்கள் உங்களுக்கு விடை கிடைக்குன்னு சொன்னதில் தேடி பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அம்மையார் வந்து சொன்னது 100% உண்மை கூற்றாக இருக்கிறது. உடனடியாக உண்மை குற்றவாளிகள் யார்? நான் என்ன கேட்குறேன்னா, இதுவரை காவல்துறை இந்த பிளம்பர்களை விசாரிச்சதா?
ஏன் விசாரிக்கல? சார் அப்படி பார்த்தா விக்ரமன் பேர்ல அவங்க கிருபா கொடுத்த அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தானே சார் இருக்கு. ஆமா, அது நிலுவையில தான் இருக்கு. விசாரணைகளுக்கு வரலையே நான் என்ன சார். கேட்குறேன்னா அதுதான் இப்போ என்னன்னா இவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்தார். இன்னைக்கு வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு திமுகவினுடைய பின்னணியில் நிற்கிறாரு. அதனால் பாதுகாக்குது திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். நான் தான் சொல்கிறேனே, விக்ரமன் என்கிற அந்த நபர் அங்கே இருக்கிற குடியிருப்பு தலைவர்களிடம் செயலாளரிடம் அந்யோன்யமாக இருப்பதால் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் தடுக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் தாமோ அன்பரசன் இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அதை விசாரிக்கணும், காவல்துறை விசாரிக்கணும். விசாரிச்சா தான் இது என்னங்கிறது வெளிச்சத்துக்கு வரும். காவல்துறை இதை மூடி மறைப்பதிலேயே கவனம் செலுத்துகிறதை ஒழிய உண்மையான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத உலகத்திற்கு சொல்ல மறுக்கிறது என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஃபைன் சார், சொல்ற மாதிரி இன்னும் வரப்போகிற இது நாட்களில் தான் இது எந்த மாதிரியான கேஸ் திசை திருப்பம், என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். நன்றி. வணக்கம்.